இன்று உலகத்திலே அநேக மனிதர்கள் பலவிதமான வணக்கங்கள், பலவிதமான காரியங்களை தோன்றிக் கொண்டார்கள். ஆகவே இந்த தேவாதி தேவனுடைய வார்த்தை கேட்டு நாம் மனம் திரும்பி வாழ்வோமா? சங்கீதம் 95 அதிகாரம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக இந்த பூமியிலே வானாதி வானங்க மேலா வீட்டிற்கு சர்வ வல்லவர் மனுஷனை தன் சாயலாய் உண்டாக்கினார். மனிதன் தானாகவே உருவாகவில்லை, இயற்கையாகவே உண்டாகவில்லை. கவனிக்க வேண்டும். காரணம் என்ன? இது எல்லாவற்றுக்கும் மூல காரணர் சர்வ வல்லவர் சிருஷ்டி தெய்வமாகிய சேனைகளின் கர்த்தரே. அவரே நம்மை உண்டாக்கினார். எதுக்காக? பணிந்து குனிந்து முழங்கா பண்ணிவிடும். இது பொருள் என்னன்னா, மனத்தாண்மையாக நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்முடைய தலை வணங்கி, அதோடைய பொருள் என்ன? இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த செல்வம் எல்லாம் நீ தந்த ஈவு ஆண்டவரே, நம்முடைய கிருபை ஆண்டவரே என்று சொல்லி குனிந்து பணிந்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும். முழங்கால் பண்ணிடுவோம் என்றால் டோட்டல் சரண்டர். இனி ஆண்டவரே உண்மை என்று எனக்கு வேறு கதி இல்லை என்று உணர்ந்து செயல்பட வேண்டும். அவ்விதமான வணக்கத்தை தான் அவர் தேடுகிறார், ஏற்றுக்கொள்வார். ஆக மனதிலிருந்து வரக்கூடிய உண்மையான பக்தியை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். கேட்கிற அன்பர்களே, மனம் திரும்பி வாழ்வோம். ஜீவன் உள்ள தெய்வம், பேசும் தெய்வம், அந்த இயேசுவை மாத்திரம் ஆராதிக்க அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவையும் ஆசீர்வதியும். அறியாமல் தொழுது கொண்ட அல்லது பலவித மனிதனுடைய கற்பினால் உருவாக்கப்பட்ட காரியங்கள் பின்னாக சிக்கி தவிக்காதபடி இன்றிலிருந்து சமாதானத்தை தருகிற உண்மையை பணிந்து கொள்ள தொழுது கொள்ள அருள் தாரும். மனத்தாழ்மையோடு எவ்வளவு செல்வம், படிப்பு, ஆஸ்தி, பெயர், புகழ், அதிகாரங்கள் வந்தாலும் ஒருபோது அதை குறித்து மென்மை பாராட்டாமல் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள அருள் தாரும். புகழும் துதி உமக்கு இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக தேவ சமூகத்தோடு ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை. God bless you.